அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையில் பேசுகிறேன். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு ராஜயோக ஜாதகத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். இது ஜாதக அலங்கார என்னும் நூலில் போட்டுக்குது, கருத்தில் கொள்ளுங்க. அதாவது மகரம் முதல் கடகம் வரை உள்ள ராசியில் சனி இருந்து, கருத்தில் கொள்ளுங்க, மகரம் முதல் கடகம் வரை உள்ள ராசியில் சனி இருந்து அந்த சனிக்கு கேந்திரத்தில் சந்திரன் இருந்தால், கேந்திரனா 1, 4, 7, 10 கேந்திரத்தில் சந்திரன் இருந்தால் சிவபெருமானின் கருணையால் அஞ்சாதகர் செல்வ சிம்மனாக அரசு அந்தஸ்து பெற்று வாழ்வார் என்று அந்த ஜாதக அலங்கார நூலில் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. பழங்காலத்து நூல், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல ஒரு ஜாதகத்தில் சனி மிதுன ராசியில் அமர்ந்து அதுக்கு நேர் வீடான தனுசில் சந்திரன் அமைந்திருந்தால், கருத்தில் கொள்ளுங்க, ஒருவருடைய ஜாதகத்தில் சனி மிதுன ராசியில் அமர்ந்து அதுக்கு நேர் வீடான 7ஆம் வீடான தனுசில் சந்திரன் அமைந்திருந்தால் மேற்சொன்ன, அதாவது ராஜயோகம், அரசாலம் ராஜயோகம், கருத்தில் கொள்ளுங்க, அந்த ஜாதகருக்கு நன்கு கூடி வரும். கருத்தில் கொள்ளுங்க. இந்த யோக நிலை அவருடைய பாகவ சக்கரத்திலும் அம்ச சகத்திலும் இருந்துச்சுன்னா மிக மிக சிறப்பு. எந்த இடத்தில் இந்த அமைப்புகள் இருந்தாலும் அந்த ஜாதகர் நாளாடும் திறமை கொண்டவர். அரசு அவங்களுக்கு அனைத்து விதமான உதவிகளையும் அந்த ஜாதகர் பெறுவார். மிகவும் சிறப்பான ராஜயோக ஜாதக அமைப்பு, கருத்தில் கொள்ளுங்க. இதுதான் அரசால ராஜயோகம், கருத்தில் கொண்டு பயன்பெறுக. உங்களுடைய பிள்ளைகள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்குதா பாருங்க. 100% இந்த அமைப்பால் அவங்களுடைய வாழ்க்கை தரம் மாறும். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுக. நன்றி, வணக்கம்.